IPL 2025ல MRC நகர் டெர்பி ஆர் தமிழ்நாடு டெர்பின்னு கூட சொல்லலாம். SRH vs CSK. ஸோ இந்த ரெண்டு டீமுக்குமான கம்பாரிஷன் வீடியோ தான் இது. ஒரு பக்கம் சைலண்ட் ஆக்கிற பேட் கமின்ஸ், இன்னொரு பக்கம் பயங்கரமா பங்கம் பண்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு கம்பாரிஷன் வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் CSK SRH ஸோ இந்த வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க, கம்பாரிஷன் வீடியோ. ஸோ உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். அண்ட் கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஒரு பிளேயர் CSKக்காகவும் ஆடி SRHக்காகவும் ஆடி இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகத்து வராங்க? டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்க அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அண்ட் இந்த வீடியோ நீங்க கேட்டதீங்க அப்படிங்கிறதுனால கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோ நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக வீடியோ கொண்டு வந்து கொடுப்பேன். அது சரி, இது ஏன் MRC நகர் டெர்பி இல்ல தமிழ்நாடு டெர்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, MRC நகர் சென்னையில் இருக்கு இல்லையா? சோ அங்கதான் இந்த ரெண்டு டீமோட ஆபீஸுமே இருக்கு. CSK தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கிரிக்கெட் பிரான்சைஸ் அண்ட் SRH தமிழ்நாடு ஓனரை கொண்ட ஒரு கிரிக்கெட் பிரான்சைஸ். சன் டிவி நெட்வொர்க் கலாநிதி மாறன் தமிழ்நாடு இருக்காங்க இல்லையா? சோ அவங்க தான் இந்த டீமோட ஓனர். சோ அதனாலதான் அப்படி சொன்னேன். இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டிலா இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓபனர் ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோம். CSK பக்கம் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் இந்த பக்கம் SRHக்கு அபிஷேக் சர்மா. இப்போ இந்தியாவில் கலக்கிட்டு இருக்க ஒரு சென்சேஷனலான யங்ஸ்டர். சோ ருத்ராஜ் கெய்க்வாட்டா அபிஷேக் சர்மாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட் இங்க ஈக்குவல் தான். அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அதிரடி பேட்டர், சம்பவம் பண்ணுவாரு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் த கிளாசிக் பேட்டர், பேட்டிங் இப்படிதான் ஆடணுங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டே ஆடுவாரு, அதே சமயம் ரன்னும் அடிக்கக்கூடியவர். ஸோ இந்த ரெண்டு பேருமே அவங்க டைப்ல பெஸ்ட் தான். அதனால ரெண்டு பேருக்குமே நான் பாயிண்ட் கொடுக்குறேன். அபிஷேக் சர்மா இந்தியா ஆடுறாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியா ஆடல அப்படிங்கிறதுக்காக இங்க நான் அபிஷேக் சர்மாவுக்கு பாயிண்ட் கொடுக்க முடியாது. ஸோ ரெண்டு பேருமே இங்க ஈக்குவல் தான். அண்ட் தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா CSK பக்கம் டிவான் கான்வே ஓவர்சீஸ் ஓபனர், SRH பக்கம் டிராவிஸ் ஹெட் இன்னொரு ஓவர்சீஸ் ஓபனர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. இங்க கண்டிப்பா கண்ணை மூடிட்டு ஹெட் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டிராவிஸ் ஹெட் செம்மையான ஒரு ஓபனர். கண்டிப்பா இங்க கான்வேவால ஹெட் கூட போட்டி போட முடியாது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு SRH 2, ருத்ராஜ் கெய்க்வாட்டோட CSKக்கு 1 பாயிண்ட். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டவுன் ஸ்பாட். CSKவை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி அவர் தான் வரப்போறாரு. SRH பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் அவரை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் அவர் தான் மேக்ஸிமம் ஆட வாய்ப்பு இருக்கு. ராகுல் திரிபாதியா இஷான் கிஷனான்னு கேட்டீங்கன்னா இங்க நான் வந்து இஷான் கிஷன் தான் போவேன். இஷான் கிஷனோட பர்ஃபார்மன்ஸ் இன் IPL அவர் ஏற்படுத்தின இம்பாக்ட் அப்படிங்கிறது ராகுல் திரிபாதியை விட பெட்டரா இருக்கு. பட் ஒரு கிரிக்கெட்டரா ஒரு பேட்ஸ்மேனா சூஸ் பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுல் திரிபாதி தான் ஆன்சர். பட் IPL ஒரு பர்ஃபார்மரா ஒரு இம்பாக்ட் பிளேயரா கேட்டீங்கன்னா அது இஷான் கிஷன் தான். ஸோ பாயிண்ட் இஷான் கிஷன் SRH டீமுக்கு தான் போகுது. ஸோ 3-1 ஃபார் SRH. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவம் தூபே ஃபார் CSK. அண்ட் இந்த பக்கம் SRH பொறுத்த வரைக்கும் NKR நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு பயங்கரமான சென்சேஷனலான யங்ஸ்டர் ஃபார் SRH அண்ட் இந்தியன் டீம் ஆல்சோ. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பட் என்னோட ஆன்சர் இங்க தூபேக்கு தான் போகுது. பிகாஸ் தூபே பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். NKR இன்னும் நிறைய கெயின் பண்ண வேண்டியது இருக்கு. அவர் இப்பதான் சின்ன பையன், மேல வரட்டும். 3-2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு SRH தான் லீட்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா CSK சைடு ஹூடா ஆர் விஜய் சங்கர். இதுக்கும் திட்டுவீங்க, ஏன்னா விஜய் சங்கரை நாங்க இறக்கவே மாட்டோம், அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ விஜய் சங்கர் ஆடுவார்னு தோணுது. அதனால அவரை வச்சே நான் போயிடுறேன், கோச்சிக்காதீங்க. விஜய் சங்கரா இல்ல இந்த பக்கம் கிளாசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ கிளாசனுக்கு தான் இங்க பாயிண்ட். T20ல ஒரு ஸ்பின் ஹிட்டர், ஒரு அதிரடி பேட்ஸ்மேன், இது எல்லாமே கிளாசனு கிட்ட தான் இருக்கு. சோ கண்டிப்பா கிளாசன் தான் இங்க வந்து வின் பண்ணுவாரு. சோ இப்போதைக்கு 4-2 அப்படின்னு சொல்லிட்டு CSK கிட்ட இருந்து SRH லீடர் தட்டி தூக்குறாங்க. அடுத்த பேட்டில் விக்கெட் கீப்பர் இந்த பக்கம் CSK கிட்ட தோனி. அண்ட் தென் SRH பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் ஆல்ரெடி கிளாஸ் சொல்லிட்டேன். அதனால அந்த பொசிஷன்ல அதாவது 4 டவுனுக்கு இறங்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா தோனி தான். IPLல டொமஸ்டிக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் MS தோனி தான் வின்னர், கிளியர் வின்னர். சோ இப்போதைக்கு SRH 4 அண்ட் CSK 3. அடுத்ததா ஒரு ஸ்பின்னருக்கான பேட்டில். ரவீந்திர ஜடேஜா ஃப்ரம் CSK சைடு அண்ட் இந்த பக்கம் SRH பொறுத்த வரைக்கும் ராகுல் சகர். சோ அவரை கொண்டு வர ராகுல் சகர் மேக்ஸிமம் ஆட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா SRH கிட்ட வேற ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு போற மாதிரி யாரும் இல்ல. அதனால ராகுல் சகரை தான் நான் இங்க கொண்டு வர போறேன். பேட்டிங் ஆர்டர்ல மேபி சேஞ்ச் ஆகலாம், பட் ஸ்பின்னர் பேட்டிலுக்காக நான் ராகுல் சகரை கொஞ்சம் மேல கொண்டு வந்திருக்கேன். சோ ஜடேஜாவா ராகுல் சகரான்னு கேட்டீங்கன்னா என்னங்க டவுட், ஜடேஜா தான். சோ ராகுல் சகர் ரீசெண்டா எந்த ஒரு ஃபார்முமே கிடையாது அவருக்கு. அண்ட் IPLல ஜடேஜா இதுவுமே பண்ணதும் கிடையாது. சோ அதனால ஜடேஜாக்கு தான் இந்த பாயிண்ட். இப்போதைக்கு CSK 4-4 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் பண்றாங்க. அடுத்தது ஒரு ஸ்பின் பேட்டில் தான். CSK பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் இந்த பக்கம் SRH பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா.
ஸோ அஸ்வினா ஆடம் ஜாம்பாவான்னு கேட்டிங்கன்னா ஆடம் ஜாம்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்பின்னர் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. பட் அஸ்வின் கூட கம்பேர் பண்ணும்போது அவரே எனக்கு இந்த பாயிண்ட் வேணாம்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அஸ்வின் அண்ணனுக்கு தான் போகுது. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே 5 SRH 4. ஸோ வாஷானாக்கு இந்த பாயிண்ட் போனதுனால சிஎஸ்கே லீடும் எடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம பேச போகிறது சிஎஸ்கே பக்கம் சாம் கரன் அண்ட் இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ். சாம் கரன் ஃப்ரம் இங்கிலாந்து ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர். கமின்ஸா சாம் கரனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே T20ல லெஜெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் சாம் கரன் ஒரு சுட்டி குழந்தையாவே நீங்க பாக்குறீங்க, ஆனா தலைமை பண்ற சம்பவங்கள்லாம் இப்ப வேற ரகம். பட் இங்க கமின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஜ், போத் பவுலிங், இவர் வந்து மேக்சிமம் பவுலர் அண்டு பேட்ஸ்மேன். சாம் கரன் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா இருப்பாரு. பட் எனக்கு எஜ்ஜி இங்க பேட் கமெண்ட்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் SRH ஃபார் பேட் கமெண்ட்ஸ் போகுது. ஸோ 5-5 ஈக்குவல் சிஎஸ்கே அண்ட் SRH. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சைடு பத்திரானாவா இல்ல ஹர்ஷல் பட்டேலா, அந்த பக்கம் SRH சைடு ஹர்ஷல் பட்டேல தான் நான் கொண்டு வரேன். இப்போதைக்கு ஹர்ஷல் பட்டேல் ஆப்ஷன்ல வச்சிருக்கேன். மேபி எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அங்க கொண்டு வர போறதில்ல பேட் கமெண்ட்ஸ். ஸோ சிஎஸ்கேக்கு பத்திரானா, இந்த பக்கம் SRH பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல். பத்திரானாவா ஹர்ஷல் பட்டேலானா டவுட்டே வேணாம், பத்திரானா தான் பாயிண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். பட் ஹர்ஷல் பட்டேல் பத்திரானா கூட போட்டி போட்டதுனால மட்டும்தான் பாயிண்ட் இல்லை, மற்றபடி வேற எந்த இந்தியன் பேசர் கூட போட்டிருந்தாலும் நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஹர்ஷல் பட்டேல் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. விக்கெட் எடுக்கிறதுல பர்பிள் பட்டேல்னு கூட சொல்லலாம், 2 டைம் பர்பிள் கேப் வின்னர். அண்ட் இப்போ டிஃபெண்டிங் பர்பிள் கேப் ஹோல்டரும் அவர் தான். பட் பாயிண்ட் என்னமோ பத்திரானாக்கு தான் கொடுக்க போறேன். அண்ட் கடைசி இந்த பக்கம் சிஎஸ்கே சைடு வந்து கலீல் அகமதை கொண்டு வரேன். எஸ்ஆர்ஹெச் சைடு வந்து பாத்தீங்கன்னா முகமது ஷமியை கொண்டு வருவாங்க. ஸோ கலீல் அகமதா ஷமியான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா ஷமி தான் ஆன்சரு. ஸோ 6-6 அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பிளேயிங் 11 அப்படிங்கிற கம்பேரிசன் ஈக்குவல் ஆகுது. சிஎஸ்கே அண்ட் SRH ரொம்ப ஈக்குவலான பிளேயிங் 11 தான் பிளே பண்ண போறாங்க. நல்ல ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க ரெண்டு டீமுமே. அது சரி, நீ இன்னொன்னு வந்து பேசுவே, இம்பாக்ட் பிளேயரை பத்தி பேசுவே, அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், அதையும் நான் சொல்லிடுறேன். SRH சைடு வந்து பாத்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸ், சிமர்ஜித் சிங், ஜெய்தேவ் உன்னட்கட், பிரைடன் கார்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சிஎஸ்கே சைட் டெய்லி எல்லா வீடியோலையும் சொல்றதா அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, நூர் அகமது, எல்லிஸ், ஜெய்மி ஓட்டன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இங்க நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயரை பத்தி கம்பேர் பண்ணும்போது இங்க நான் சிஎஸ்கேக்கு தான் எஜ்ஜி கொடுக்குறேன். ஸோ ஓவரால் இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது 7-6 சொல்லிட்டு சிஎஸ்கே வின் பண்றாங்க. பட் பிளேயிங் 11 மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா 6-6 சொல்லிட்டு சிஎஸ்கே SRH ஈக்குவலா தான் இருக்காங்க. அடுத்து எந்த டீம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.